ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நான் சொல்லக்கூடிய பதிவானது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உபயோகமாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதிசயங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு இருக்கும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பிள்ளைங்களோட படிப்பு மந்தமாக இருக்குது, வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை என்ன தான் சரி பண்ணாலும் போகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அது என்ன? அதாவது திருஷ்டி சுற்றி போடுதல். அது மிக முக்கியமான ஒன்று, எல்லார் வாழ்க்கையிலுமே அது இருக்குது. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் 2 அல்லது 3 நாள் திருஷ்டி சுற்றி போடுதலுங்கிறது நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொன்ன பழக்க வழக்கம். அது கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்கள். அது எப்படி பண்ணலாம்? இப்போ ஒரு சாதாரணமாக திருஷ்டி கழிக்கிறதுல 3-4 வகை இருக்குது. சூடம், எலுமிச்சம்பழம், இப்போ பூசணிக்காய் வைப்பாங்க, வாசலில் மிளகாய் கட்டி விடுவாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கல்லுப்பு இருக்குது. இப்போ கல்லுப்பு எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை படிப்பில் மந்தமாக இருக்கிற பிள்ளைங்களா, வியாபாரமாக எவ்வளோ விஷயங்கள் உள்ளவங்கள உட்கார வச்சு இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் இடது 3 தடவை சுற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டாச்சுன்னா அந்த உப்பு எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு நமக்கு கந்திஷ்டி கரைஞ்சிடணும் ஒரு ஐதீகம். இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 10 பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 5 பட்டை மிளகாய் கோத்துக்கோங்க, ஒரு மஞ்சள் கலர் நூல் இல்லை பச்சை கலர் நூல் இல்லை சிகப்பு கலர் நூல் அதில் கோத்துக்கலாம். ஒரு குண்டூசி வச்சியோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஊசி மாரி ஏதாச்சும் வச்சியோ நம்ம கோத்துக்கலாம். 5 பட்டை மிளகாய் வச்சு அதில் ஒரு மஞ்சள் கலர் எலுமிச்சம்பழத்தை வச்சு திரும்பவும் ஒரு 5 பட்டை மிளகாய் வச்சு வாசலில் நம்ம கோத்து விடலாம். அதுவும் ஒரு வகையான கண் திருஷ்டியை நமக்கு அது போகும். இல்லை அப்படின்னா வாசலில் 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம வைக்கலாம். அது வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம். முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. வாசலில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண் திருஷ்டி விநாயகர் படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்த்துருப்போம். கண் திருஷ்டி விநாயகர் படம் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம வாசலில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நல்லது நடக்கிறதும் நல்ல விஷயங்கள் நம்ம கடந்து போகிறதும் நமக்கு கண் முன்னாடியே தெரியும். முக்கியமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மனப்பூர்வமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அதை எடுத்து முன் செய்யும்போது தான் அது கரெக்டாக நமக்கு கடவுளோட அருளும் கிடைக்கும், அதோட மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களும் நமக்கு நடக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு தலையை சுற்றி 4 மூலையிலையும் தூக்கி வீசுவாங்க. அதுவும் ஒரு விதமான திருஷ்டி கழிச்சல். இதேமாரி உள்ள விஷயங்கள்லாம் திருஷ்டி பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். நிறைய நல்லதும் உங்களுக்கு மனசு நிம்மதி தரக்கூடிய விஷயமும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறையா நடக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நாளாக தெரியும். ஏன்னா உடனே நடந்துறது உடனே செஞ்சுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை அடுத்தடுத்து செய்யணும். முறையாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு. அது முறையான வகையில் இந்த திருஷ்டியை நம்ம கழிச்சிட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நல்லது, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.